தெற்கே தேவேந்திரகுல வேளாளரை தொடர்ந்து இப்போ வடக்கே வன்னியர். இனி வன்னியர் சமூகம்தான் சத்திரியர்கள். அந்த சத்திரிய குணம்தான் காடுவெட்டி குரு. அவர்களிடமிருந்து அதே குணம் அப்படியே அவருடைய மகனிடம் இருக்கிறது. அதைத்தான் மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்பது போன்ற வசனங்கள் கேட்கும். ஏதோ வன்னியர் சமூகத்தையே இனி மோடி ஒருவரால் மட்டுமே தான் காக்க முடியும் என்ற தோணியில் குருமூர்த்தி திருவாய் மலர்வார். கைதட்டல் சத்தம் அரங்கத்திற்கு வெளியே கேட்கும். தேசிய அரசியல் ராஜதந்திரி குருமூர்த்தியே வந்துட்டார். இனி வன்னியர் சமூகம் பண்பாடு மற்றும் பொருளாதார தளங்களில் உலகையே ஆளும் சக்தியாக இருக்கும் என்றெல்லாம் ஏக வசனங்கள் பரவலாக பரப்பப்படும். அரசியல் ரீதியாக வன்னியர் சமூகத்தில் வலுவாக உள்ள பாமக பற்றி ஆங்காங்கே ரகசிய ஆலோசனைகள் நடக்கும். அதற்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் சில குட்டி தலைவர்கள் தலைமையேற்பார்கள். தற்போது திக்கற்று உள்ள முன்னாள் அரசியல் தலைவர்கள் மோடி புகழ் பாடுவார்கள். இதுபோல சமூக குழப்பங்கள் என்னவெல்லாம் நடக்கும் என்று ஒரு ஐயமாக இருக்கிறது. தெற்கே பெரிய சேதாரம் ஏதும் இல்லாமல் தப்பிச்சிருச்சு. ஆனால் வடக்கு என்ன செய்யுதுன்னு என்று பார்ப்போம் என்று மக்கள் வெளியொதுங்கி நிற்கிறார்கள் என்ற ஒரு செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.